2010 முதல் ஐபிஎல் ட்ராஃபியை பெற்றாங்க சிஎஸ்கே. ஆனால் அரே வருஷம் இன்னொரு கப்பி ஜெயிச்சாங்க சிஎஸ்கே. சாம்பியன்ஷிப் 2020 டைட்டில் அது. இந்தியா ஐபிஎல்லேருந்து 3 டீம், ஆஸ்திரேலியா பிபிஎல்லேருந்து 3 டீம், தென்னாப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து 3 டீம், மொத்தம் 10 டீம் விளையாண்ட தொடர் அது. 2009லேருந்து 2014 வரை நடைபெற்றுச்சு. 2009 இந்தியாவில் நடைபெற்ற டெக்கான் கிளாட்டியர்ஸ் ஆர்சிபி தேசிய சாம்பியன்ஷிப்புக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. இப்போ இருக்க டீம் நார்த் கோஸ்ட் ஸ்டேஜ் கூட தகுதி பெறாமல் வெளியேறியிருக்காங்க. 2010 தென்னாப்பிரிக்காவில் நடந்த சாம்பியன்ஷிப் தொடருக்கு சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை தகுதி பெற்றிருந்தாங்க. ஆர்சிபி நார்த் கோஸ்ட் ஸ்டேஜுக்கு தகுதி பெற்று அரையிறுதி போட்டியில் மோதினாங்க. 52 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா சேர்ந்த வாரியர்ஸ் கூட மோதினாங்க. விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச முதல் அணியாகும். சாம்பியன்ஷிப்பான 2 தொடரில் ஒரே வருடத்தில் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்று MS தோனி தலைமையான சிஎஸ்கே அதிகபட்சமாக முரளி விஜய் 294 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அஸ்வின் 13 விக்கெட்டை விட்டு தொடர் நாயகன் விருதை பெற்றிருந்தாரு. கடைசியாக நடந்த சாம்பியன்ஷிப் தொடரையும் வெற்றி பெற்றது சிஎஸ்கே தான். மும்பை இந்தியன்ஸ் 2011லும் 2013லும் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றிருந்தாங்க. மதியம் நடந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் சிஎஸ்கே, எம்ஐ தலா 2 முறை வெற்றி பெற்றிருந்தாங்க. ஐபிஎல் மீறி எந்த டீமும் இந்த டைட்டில் அடிச்சதே இல்லை.